ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாரும் ரொம்பவுமே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சாட்டுக்கே ரொம்பவுமே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, அண்ணா நகர் திருவிகா பார்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்களோட ஆம்பியன்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க. அவ்வளோ செம்மையாக இருந்தது. உள்ளே ஏறினோடனே வாவ் 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 அப்படி தாங்க இருந்தது. ஃபுல்லாக ஒரு அக்வேரியம் செட்டப்பில் தான் பண்ணியிருந்தாங்களா. டார்க் ரூமுக்குள்ளே 3D கலரிங் பெயிண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே போனதுமே அப்படி ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதோட ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்ம வந்தபடி அப்படியே ரசிச்சுட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போனோடனேயே ஒரு செட் ஆஃப் பானிபூரி, அப்புறம் 2 செட் ஆஃப் தஹி பூரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பானிபூரி சூப்பராகவே இருந்ததுங்க. நல்ல மீடியமான காரம் புளிப்பு கொடுத்துருந்தாங்க. மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன்று காரம் அதிகமாக இருக்கும், இல்லைனா புளிப்பு ரொம்பவுமே கொடுத்துருப்பாங்க. சாப்பிட முடியாது. அந்த காரத்தினாலே நம்மளுக்கு இன்னொரு பிளேட் பானிபூரி சாப்பிடவே முடியாது. பட் இது மீடியமாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. அப்புறம் தஹி பூரியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது. அந்த கேர்டு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால ரொம்பவுமே ரிச்சான டேஸ்ட் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் ஒரு கார்ன் கேப்சிகம் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பாவ் பாஜி. இங்கே சாட்டுக்கு போயிட்டாலும் நம்ம பாவ் பாஜி ஆர்டர் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். இது ரொம்ப டேஸ்டாக இருந்தது. பன்னு ரொம்ப சாஃப்டாக. அப்புறம் அந்த பட்டரை கூட ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பாஜியை பாவு கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. அதோட சைடில் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியனும் அப்புறம் சின்ன ஸ்லைஸ் லெமன் வச்சுருப்பாங்க. அதை இந்த டிப்புக்கு மேலே ஊற்றி அப்புறம் அந்த குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தை அது மேலே போட்டு ஒரு சின்ன பீஸ் பன் எடுத்து அதில் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு பைட்டு அம்மாவுக்கு தாங்க கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கியே போயிட்டாங்க. நான் எங்கே சாட் ஐட்டம் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பாவ் பாஜி ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் அவங்களும் அம்மும் சாப்பிட்டா அவங்களும் இதுக்கு அடிமையாக 3 டைம்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட் நான் விசிட் பண்ணியிருக்கேன். சாட் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கார்ன் கேப்சிகம் பீஸா ட்ரை பண்ணேன். சூப்பர் டேஸ்ட் செம்மையாகவே இருந்ததுங்க. நல்ல சீஸியாக, அப்புறம் கொஞ்சம் லைட் ஸ்பைஸியாக, ஜூஸியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒயிட் சாஸ் க்ரீமி பாஸ்தா. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டேஸ்ட்டு ஹையாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போமா, பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டு கொண்டு வச்சாங்க பாருங்க. அதுதான் அல்டிமேட்டு. இந்த வனை இலைன்னு சொல்லுவாங்க. அந்த வனை இலையே ஒரு இலை கூட இலையாக பின்னி அதை நல்லா காய வச்சு பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதில் நம்ம இந்த பட்டர் நானே பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டாச்சு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு லெமன் சோடா வாங்கி குடிச்சாச்சுங்க. எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயாச்சு. கடைசியாக டெசர்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி? எல்லாருக்கும் ஒரு பிளேட்டு குலாப் ஜாமுன் சரியான சூடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி சூடான குலாப் ஜாமுன் சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் கூட வச்சு கூலாக சாப்பிட்ருக்கேன். நார்மலாக கூல் ஆஃப் ஆன குலாப் ஜாமுன் சாப்பிட்ருந்தேன். இது சுட சுட கொண்டு தந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. நல்ல அந்த காடமமோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூடாக சாப்பிடவும் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா தாங்க இருந்தது. இப்போ நம்ம ப்ரைஸ் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் ஹையாக தாங்க தெரிஞ்சுதுப்பா. இந்த டேஸ்ட்டு குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ஓகே தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் எனக்கு எல்லாத்தையும் நல்லா வெளுத்து கழிட்டு பில் எல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.